ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபர்ஸ்ட் அப்ரிசியேஷன் பண்ணி ஆகணும். பிகாஸ் ஃபர்ஸ்ட் மந்த்தை கம்ப்ளீட் பண்ணி ஆஃபீஸோட வீடியோவில் ஒரு புத்துணர்ச்சியோட வந்திருக்கோம். ஏன்னா எங்களோட பெரிய பிளான் என்னன்னா, ஒரு ஆஃபீஸ் ரன் பண்ணுறன்றப்ப கை காசு போடாமல் இதுலேருந்து ஒரு ரொட்டேஷன் மூலமாக ஆஃபீஸ் ரன் பண்ணுறது தான் பிளான். ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் மந்த் பயங்கரமாக ரன் ஆயிருக்கு. எங்களோட ஃபர்ஸ்ட் மந்தோட ரெண்டல் பே பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் மந்தோட சேலரி பேக்கேஜ் எடுத்திருக்கோம். எல்லா கிளைண்ட்ஸ் கிட்டேயுமே ஒரு பயங்கரமான ஒரு ஃபீட்பேக்கும் வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். ஸோ லாஸ்ட் டைம் பேசின மாதிரி நம்மளோட ஒர்க்ஸ் ஃப்ளோ பேசணும் அப்படின்னா, லாஸ்ட் டைம் வந்து ஒரு வெட்டிங் வந்து போயிருந்தோம். அதை பற்றி நான் லாஸ்ட்டாக பேசலை. ஸோ என்னன்னா, அங்கே வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்ச ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஆரம்பம் எப்பவுமே முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் நாங்கள் வந்து கோணலாக இருக்கிறத ரொம்ப சந்தோஷமாக எதிர்பார்க்குறோம். ஏன்னா ஸ்டார்டிங்கே கோணலாக வந்தால் தான் எப்படி கரெக்டாக வரைய முடியும் கற்றுக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு இம்பாக்ட் நடந்தது. பட் அதை கரெக்டாக ஃபுல் எடுத்துகிட்டு போயிட்டோம். ஹலோ காய்ஸ், நான் கோகுல் ஜிஜி. ஸோ இப்போ எங்கே வந்திருக்கோன்னா, ஒரு ஈவெண்ட், கள்ளக்குறிச்சி ஈவெண்ட்டுக்காக போயிருக்கோம். ஸோ போன வாரம் வந்து ஜேகேஎன் எலக்ட்ரிக்கல் கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளைண்ட், எங்கள் மாமா தான் அவர் கிளைண்ட் லோகோ டிசைன் பண்ணி சொல்லியிருந்தாரு. ஸோ அது டிசைன் பண்ணுறதுக்காக பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து விக்கி ப்ரோ கூட சீரியல் ஆர்டிஸ்ட் போய் பார்த்துட்டு வரதுக்காக போயிருந்தோம், நானும் அவரும். ஸோ அதை பார்த்து அங்கே போய் தான் அங்கே தெரியுது. ஸோ அந்த இடத்துல போயிட்டோன்னே நம்ம சபரியானா இருந்தார். ஸோ அவங்க டீமில் போயிட்டு பார்த்து பேசிட்டு அப்படியே விசிட்டிங் கார்டெலாம் கொடுத்துட்டு ஆஃபீஸ் வாங்கினேன் அப்படி சொல்லி இன்வைட் பண்ணிக்கலாம் பேசிட்டு அப்புறம் வந்துட்டோம். அங்கேயே போனாலும் ப்ரொடக்ஷன்லேயே போய் சாப்பிட்டோம். வணக்கம் மாப்பிள்ள, 5வது வார ஆஃபீஸ் வீடியோ. ஆஃபீஸ் விட்டு வெளியே உளுந்தூர்பேட்டை டீக்கல்லேருந்து பேசுகிறோம். அப்பயே பார்த்துக்கோங்க, அந்த அளவு நாங்கள் வந்து ஒர்க் ஷெடியூலில் பிஸியாக போயிட்டு இருக்கோம். ஏன்னா ஆஃபீஸில் பேச டைம்னால இங்கே வந்து பேசிட்டு இருக்கோம். போன வாரம் நான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல வாரம் நம்ம எதனா புதுசாக ஒரு கிளைண்ட் எடுப்போம்ல, அந்த மாதிரி இந்த வாரம் வந்து மேக் ஓவருக்கு வந்து நம்ம தெரிஞ்ச சிஸ்டர் ஒருத்தவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு டிசைன் பண்ணி தரணும்னு கேட்டாங்க. நம்ம விசிட்டிங்காக தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் லோகோவும் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கேட்சியாக இல்லைனாலும் நம்ம லோகோ நம்ம சைடில் அருள் போட்டு சொல்லி பண்ணி கொடுத்துருக்கோம். அதை தவிர்த்து நம்மளுக்கு வந்து சிலி ஃபீல்டில் நமக்கு தெரிஞ்ச ஒரு மீடியா சைடில் நம்மளுக்கு ஒரு அண்ணன் தெரிஞ்ச ஒரு அண்ணன் இருக்காரு. அவர் லைவாக மீட் பண்ணி நானும் ஜிஜியும் போயிட்டு இது மாதிரி நாங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், ஷூட் பண்ணி போயிட்டு இருக்கு, ஆஃபீஸ் போட்டுருக்கோம்னு சொல்லி இன்விடேஷன் நம்ம விசிட்டிங் கார்டை கொடுத்து அவங்களை இன்வைட் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு சில பிளான்லாம் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம சார், எல்லாருக்குமே தெரியும் என்னோட சார் வந்து கோபி சார். ஸோ அவர்கிட்ட நான் வந்து ஒரு ஆஃப் ஆஃப் த லைஃப் வந்து ரன் பண்ணியிருக்கேன். ஸோ அவரோட இன்ஸ்டியூஷன் புது இன்ஸ்டியூஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த இனாகிரேஷனுக்கு போயிருந்தோம். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டீமாக போனோம், நம்ம ஒரு ஆஃபீஸ் பண்ணிட்டோம். ஆஃபீஸ் வந்து ஓப்பன் பண்ணி ஃபுல் பிளெக்ஸ்டாக போயிட்டு இருக்கும்போது எந்த ஃபங்க்ஷன் பண்ணணும், எந்த ஈவெண்ட் பண்ணாலும் டீமாக போய் நிற்கணுன்றது தான் ஃபர்ஸ்ட் பிளானாக இருந்தது. பட் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ஒரு வைப் கிடைச்ச மாதிரி உள்ள எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. நம்ம திரும்ப ஸ்கூல் ஃபார்ம் போன மாதிரி, சரி இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ளோ போனோம். ஃப்ளோ போக 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 மதியம் ஆயிடுச்சு. சரி சமைக்கலாம்னு சொல்லிட்டு பிரியாணி சமைக்கலாம்னு பிளான் பண்ணாங்க. பிரியாணி நமக்கே சும்மா இருக்குமா, ஸோ பிரியாணி குக் பண்ண ஆரம்பித்தோம். நியர்லி ஒரு 2 o'clock குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஒரு 5 o'clock போல சமைச்சே முடித்தோம். கிட்டத்தட்ட 25 பேருக்கு 10 கிலோ அரிசி 10 கிலோ சிக்கன் போட்டு பிரியாணி சமைச்சு சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு, சார் கூட ரொம்ப நாள் ஆச்சா பேசி பழகி. ஸோ அதனால ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன், அதாவது ஒர்க்குன்னு போயிட்டு இருந்த டைம்ல ஒரு ரிலாக்ஸாகவும் இருந்தது, ஒரு திருப்தியாகவும் இருந்த ஒரு ஃபங்க்ஷன் பார்க்கும்போது நம்ம சார் இன்ஸ்டியூஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம விக்கி ப்ரோ ரெஃபர் மூலமாக ஒரு கிளைண்ட் வந்தாங்க, விசிட்டிங் கார்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களோட இந்த பியூட்டி சலூன், அதாவது நம்ம இந்த பிரைடல்ஸ்க்குலாம் வந்து மேக்கப் போடுவாங்க இல்லையா, ஸோ அதுக்காக வந்து ஒரு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க சைடில் விசிட்டிங் கார்டு கேட்டிருந்தாங்க. ஸோ விசிட்டிங் கார்டு டிசைன் பண்ண டீடைல்ஸ் கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு அந்த லோகோவில் ஒரு சின்னதாக ஒரு சேஞ்ச் பண்ண நடக்கும்னு தோணுச்சு. ஸோ வாலண்டியராக அந்த லோகோ நம்ம ரீடிசைன் பண்ணி அதை நம்ம விசிட்டிங் கார்டு பிரிண்ட் பண்ணி கொடுத்தோம். கஸ்டமர் ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆனாங்க. அதுக்கான வீடியோ அந்த லிங்க்ல ஷேர் பண்றேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இது ஒரு லோகோ ஒரு பக்கம் இருந்தா, இன்னொரு பக்கம் வந்து நம்ம கோகுல் ப்ரோ மூலமா அவங்க ரிலேட்டிவ் சைட்ல இருந்து ஒரு லோகோ கேட்டிருந்தாங்க, ஜேகே எலக்ட்ரிக் கோ அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ஒரு லோகோவா இருந்தது. பிகாஸ் இப்போ அதர் பிராண்ட்ஸ் லோகோ எல்லாமே அவங்களோட சிக்னிஃபிகன்ஸ் இண்டிகேட் பண்ணும், ப்ராடக்ட் இண்டிகேட் பண்ணும், இல்ல சம்வாட் அவங்களோட ஒரு ரெஃபரன்ஸே அந்த லோகோல ஒட்டு மொத்தமா இருக்கும், ஒரு பிசினஸோட கைண்ட் மொத்தமா அதுல வைக்கணும்னு நினைப்பாங்க. பட் இதுல ஒரு பெரிய டாஸ்க் என்னன்னா, அவங்களோட மாரல் ஆஃப் த ஸ்டோரின்னு ஒரு பிள்ளை, என்னோட பிசினஸோட மாரல் இதுதான், அதை நான் கொண்டு வந்து சேர்க்க போறேன்னு சொல்லும் போது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தது. நான் லோகோ ஃபினிஷ் பண்ணல, ஃபினிஷ் பண்ணும்போது கண்டிப்பா உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன். அது எப்படி நீங்களே பார்த்து சொல்லுங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்ச ஒர்க். ஸோ அப்கமிங்ல வந்து நம்ம என்ன ஒர்க் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், என்னடா ஃபில்மிங் தானே போனா, இவன் படம் எடுக்க தானே போனான், டேரக்டர்னா எடிட்டர்னா ஓட்டு மொத்தமாக வெப்சைட்லாம் போஸ்டர்லாம் பிசினஸ் ப்ரொமோஷன்லாம் நீ எப்போ படம் எடுக்க போறேன்னு கேட்பீங்களா. அந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்மளோட ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறம் ஒரு வெப் சீரிஸ்க்காக ஒரு எடிட்டிங் கிளைண்ட் பிடிச்சிருக்கோம். எடிட்டிங் பிளஸ் டிஐ, அதாவது கலர் எடிட்டிங். ஸோ நியர்லி வந்து அவங்க 20 எபிசோட்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 5 எபிசோட்ஸ்க்காக நம்ம கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ அந்த வகையில் அந்த கிளைண்ட் ஓகே பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் February 15th நம்மளோட ப்ராஜெக்ட் சைன் பண்ண போகிறோம். ஸோ அது ஒரு பக்காவான நியூஸ். அது அதே மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து தனியாக ஒரு 3 minutes ஒரு அவேர்னஸ் ஃபிலிம் கேட்டிருக்காங்க. அவங்க மூலமா அடுத்த ஸ்டேஜ் போற மாதிரி நம்மளோட ஓவரால் கோகுல் ப்ரோக்கும் சரி, விக்கி ப்ரோக்கும் சரி, ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி அவங்க ஷார்ட் ஃபிலிம்க்கு கேமராமேனா கோகுல் போறாரு, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா விக்கி போறாரு. ஸோ அவரும் நல்லா எடிட் பண்ணி தர போறான்னு நினைக்கும் போது நம்மளோட அடுத்த கிரேட் ஆஃப், அதாவது நம்ம ஃபீல்ட்ல
பிசினஸ் ப்ரொமோஷன் சக்ஸஸையும் தாண்டி நம்ம ஃபீல்ட்லேருந்து ஒரு அடுத்த ஸ்டேஜ் போகிற மாதிரியான ஃபார்மாக அதை பார்க்குறேன். அப்புறம் ஜாஸ்மின் எப்பயும் போல வழக்கம் போல ஜாஸ்மின் எடிட்டிங் அதுவும் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஈவெண்ட்டு எப்பயும் போல தான் 2ஆம் தேதி 3ஆம் தேதி 5ஆம் தேதி 9ஆம் தேதி அதுக்கு ரிலேட்டடாக உட்காந்து பேசிட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு ஒரு ஈவெண்ட்டை முடிச்சுட்டு தான் வந்து எங்கள் டீ கடையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். நாளைக்கு 3ஆம் தேதி, அதான் நாளைக்கு 3ஆம் தேதி வந்து ஒரு ஈவெண்ட்டு, அதுக்காக கள்ளக்குறிச்சிக்கு வந்திருக்கோம். ஸோ அது ரிலேட்டடாக இப்போ வந்து பேசிட்டு ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கோம். ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜ்குள்ளேயோ இல்லை நம்ம கூட ஓடுவாங்கன்னு நினைக்கக்கூடாதுன்ற மாதிரி. ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு படத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணோம். அந்த முடிவு பண்ணது மதகராஜால் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் 2-3 படம் பிளான் பண்ணி லாஸ்ட்டில் குடும்பஸ்தன் மட்டும் தான் போனோம். பட் ஆனால் ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட்டான ஒரு சம படம். படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணலை, சீரியஸாக சொல்கிறேன். அது போக அந்த படம் முடிச்சுட்டு திடீர்னு ஞாபகப்படுத்தி விட்டாங்க நைட்டில் பிரியாணி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு. நான் ஒரு பாஸ்ட் 1 year பிஃபோர் ரெகுலராக அது என்னோட ஹேபிட்டாக இருந்தது. மிட் நைட்டில் 2 மணி 3 மணிக்கு பிரியாணி சாப்பிடுவோம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் டக்குன்னு சொல்லவும் ஒரு மெமரபுளாக இருக்குமே சொல்லிட்டு படம் முடிச்சுட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து ஒர்க் பண்ணலான்னு பார்த்தா தூக்கம் தான் வந்துச்சு. தூக்கிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி அப்பப்போ ரிலாக்ஸேஷனும் தேவைப்படுது அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. திடீர்னு தான் வந்து சொன்ன மாதிரி ஒரு மென்டல் ப்ரெஷரா ஒர்க்குன்னு போயிட்டே இருக்கமே, கொஞ்சம் ஒரு மாதிரி ரிலாக்ஸா இருக்கலாம்னு சொல்லி பிளான் பண்றப்ப வெளியே எங்கன்னா போகலான்னு சொல்லி சாப்பிட்றதுக்காக பிளான் பண்ண செய்யப்பட்டது தான். மோஸ்டா அந்த நைட் பிரியாணி வந்து நம்ம அருண் தான் வந்து ரொம்ப லைக் பண்ணுவார், சஜஸ்ட் பண்ணுவாரு. அது மாதிரி பிரியாணி சாப்பிடலாங்கிறப்ப சரி சும்மா போவானே படத்துக்கு என்ன போவோமா அப்படின்னு சொல்லி நைட் ஒரு 9 மணிக்கு பிளான் பண்ணி 9:30 மணிக்கு ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 10:45 ஷோ நினைக்கிறேன் கமலா தேட்டர்ல வந்து நம்ம குடும்பஸ்தன் படத்துக்கு போயிருந்தோம். செமையா இருந்துச்சு உண்மையாலே. அந்த படம் பாக்குறதுக்கு வரைக்கும் வந்து ஒரு மாதிரி ஒர்க் என்னடா ஒரு மாதிரி மைண்ட் ஒரு மாதிரி ப்ரெஷரா இருந்தோம். படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு ரிலாக்ஸேஷன் வந்துச்சு. படம் ஃபுல்லா செம்ம ஃபன்னு. நம்ம கஷ்டத்தையே வந்து ஒரு ஹாப்பியா காமெடியா ஃபன்னா ஒரு படமா இருந்து அப்படி இருக்குங்கிறது தான் அந்த படம். சொன்ன மாதிரி இந்த படத்தோட ப்ரமோஷன் கிடையாது. அந்த படம் வந்து ரிலேட்டபிளா இருந்துச்சு. 2வது அந்த படத்தை எடுத்த டேரக்டர் வந்து யூடியூப் சேனல்ல தான் போயிருக்காரு. அதுங்கிறப்ப நம்மளுக்கு ஒரு பெரிய ஹோப். நம்ம இங்க இப்ப நம்மள சினிமா சொல்லிட்டு யூடியூப்ல சுத்திட்டு இருக்கான்னு சொல்லி சில பேர் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அப்போ வந்து நமக்கு ஒரு ஹோப் கிடைக்குது. ஓகே டன், நம்மளும் வந்து இப்ப இந்த வருஷம் வந்து குடும்பஸ்தன் வந்திருக்கு அப்படிங்கிறப்ப அடுத்த வருஷம் இப்ப எங்க டீம்ல இருந்து நாங்க ஒரு படம் பண்ணி ரிலீஸ் பண்ணதுக்கான ஒரு ப்ராபபிலிட்டியான ஒரு ஹோப் கிடைச்சது அந்த இடத்துல இருந்து. அது மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன். இதுக்கப்புறம் வீக்லி ஒரு படம் போலாங்கிறத நான் பிளான் பண்ணிருக்கேன்.